மந்திரபூர்வமான ரகசியங்கள் என்று நம் பெரியோர்கள் பலவற்றை சொன்னதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. மிக உயர்ந்த விஷயங்களை ஆழ்ந்த ஆர்வமும் அக்கறையும் இல்லாதவர்களிடம் சொன்னால் அது நீர்த்து போய்விடும். இன்று நாம் ஸ்ரீ வித்யா உபாசனையில் தலை சிறந்து விளங்கிய பாஸ்கரராயரின் அற்புத வாழ்வை காண்போம். பாஸ்கரராயர் ஹைதராபாத்தில் பிறந்து மிக இளவயதிலேயே சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றார். 5 வயதிலேயே அவரது தந்தை கம்பீரராயர் அவருக்கு கலைமகளின் மந்திரத்தை உபதேசித்தார். அந்த பிஞ்சு வயதிலேயே வேதங்களின் சாரத்தை அவர் உள்வாங்கிக் கொண்டார். 7 வயதிலேயே காசியில் உள்ள பண்டிதர்களை தனது வியக்கத்தக்க அறிவால் மலைக்க வைத்தார். மிக கடினமான ஸ்தோத்திரங்களை அவர் அனாயாசமாக உச்சரிப்பதைக் கண்டு காசி நகரமே அவரை கொண்டாடியது. சாஸ்திரங்களில் அவருக்கு இருந்த ஞானம் ஈடு இணையற்றது. தமிழகத்தின் தஞ்சை மன்னர் இவரது மேதாவிலாசத்தை கேள்விப்பட்டு இவரை கௌரவத்துடன் அழைத்தார். காவிரி கரையில் உள்ள பாஸ்கரராயபுரம் என்ற கிராமத்தை இவருக்கு பரிசாக வழங்கினார். அங்கு அவர் தனது மனைவியுடன் தங்கி தர்மத்தை போதித்தார். ஸ்ரீ வித்யா உபாசனை என்பது அம்பிகையை ஸ்ரீ சக்கர வடிவில் மந்திர உச்சரிப்பின் மூலமும் விசேஷ தியானத்தின் மூலமும் வழிபடுவது. பாஸ்கரராயர் ஒரு சிறந்த ஸ்ரீ வித்யா உபாசகர். இவரது உபாசனையின் சக்தி உலகறிந்த ரகசியம். அம்பிகையை சூட்சுமமாகவோ அல்லது ஸ்தூலமாகவோ வழிபடுவது இந்த மார்க்கத்தின் சிறப்பு. பாஸ்கரராயர் இந்த 2 நிலைகளிலும் அம்பிகையை உணர்ந்தவர். மந்திர உச்சரிப்புதான் அதற்கு ஒரு பாலம். பாஸ்கரராயரின் புகழ் நாடெங்கும் பரவுவதைக் கண்டு பொறாமை கொண்ட காசி பண்டிதர்கள் அவரை ஒரு விவாதத்திற்கு அழைத்தனர். அவர் சொல்லும் ஒவ்வொரு கருத்தையும் அவர்கள் சந்தேக கண்ணோடு பார்த்தார்கள். எப்படியாவது அவரை தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டினார்கள். அவர்கள் கேட்ட கேள்வி இதுதான்: லலிதா சகஸ்ரநாமத்தில் 64 கோடி யோகினிகள் அம்பிகையை சேவிக்கிறார்கள் என்று வருகிறதே, அந்த 64 கோடி பேரின் பெயர்களையும் அவர்களின் வடிவங்களையும் உம்மால் சொல்ல முடியுமா என்று ஏளனமாக கேட்டனர். இது ஒரு அசாத்தியமான சவால். 1 கோடி என்றாலே நம் கணக்கு தப்பிவிடும். 64 கோடி யோகினிகளின் பெயர்களை ஒரு மனிதனால் எப்படி சொல்ல முடியும்? இதுவே அவர்களின் தந்திரம். ஆனால் பாஸ்கரராயர் அம்பிகையின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார். பாஸ்கரராயர் அமைதியாக கண்களை மூடி அம்பிகையை தியானித்தார். அப்போது அம்பிகை அவர் தோளில் ஒரு கிளியாக அமர்ந்து பெயர்களை இரகசியமாக சொன்னதாக கூறப்படுகிறது. அம்பிகையே அவர் நாவில் அமர்ந்து பேசத் தொடங்கினாள். பயப்படாதே மகனே, நான் இருக்கிறேன் என்றாள். அடுத்த சில நொடிகள் அங்கே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. பாஸ்கரராயர் 64 கோடி யோகினிகளின் பெயர்களையும் அவர்களின் குணங்களையும் ஆயுதங்களையும் தங்குதடையின்றி மடை திறந்த வெள்ளம் போல் சொன்னார். அங்கே இருந்தவர்கள் மலைத்து போனார்கள். அவர் சொன்ன பெயர்களை எழுதி முடிக்க 200 பண்டிதர்கள் நியமிக்கப்பட்டனர். ஆனால் அவர்கள் அனைவராலும் கூட அவரது வேகத்திற்கு இணையாக எழுத முடியவில்லை. பல நாட்கள் அந்த நாமம் அங்கே ஒலித்து கொண்டே இருந்தது. அவரே அம்பிகை, அம்பிகையே அவர் என்ற நிலை அங்கே நிலவியது. அவரது தெய்வீக ஆற்றலை கண்ட பண்டிதர்கள் தங்கள் கர்வத்தை விட்டு அவர் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அம்பிகையின் அம்சம் என்பதை உலகமே உணர்ந்த தருணம் அது. பொறாமை மறைந்து அங்கே பக்தி நிலவியது. எழுத்து எழுதுவதற்கு தெரிந்தால் அதற்கு பெயர் கல்வி என்று நினைக்கிறோம். கல்வி என்பது எழுதத் தெரிவது மட்டுமல்ல, தான் எழுதி படித்ததை அறிவோடு உணர்வதுதான் முக்கியம். அதற்கு பிறகு வருவதுதான் ஞானம் என்னும் நிலை. அறிவும் ஞானமும் ஒன்று கிடையாது. அறிவை பெற்றுள்ள அறிவாளிக்கும் அதை தக்க நேரத்தில் முறையாக பயன்படுத்தும் ஞானிக்கும் வேறுபாடு உண்டு. பாஸ்கரராயர் அந்த ஞானத்தின் சிகரமாக விளங்கினார். மற்றொரு சமயம் பாஸ்கரராயர் தனது சீடர்களின் பூஜைக்காக கிருஷ்ணா நதியின் போக்கையே திருப்பினார் என்று வரலாறு கூறுகிறது. இயற்கையை கூட அம்பிகையின் அருளால் அவர் வசப்படுத்தினார்.
இது அவரது உபாசனையின் உன்னதத்தை காட்டுகிறது. காவிரி கரையில் ஒரு சந்நியாசி இவரை கர்வமுள்ளவர் என்று தவறாக எண்ணினார். பாஸ்கரராயர் அவருக்கு முறையாக மரியாதை செய்யவில்லை என்று அவர் கோபம் கொண்டார். ஆனால் பாஸ்கரராயர் தனது கர்வத்தை அல்ல, தனது உபாசனையின் சக்தியை அவருக்கு உணர்த்த விரும்பினார். பாஸ்கரராயர் அந்த சந்நியாசியின் தண்டத்தை வணங்கிய மாத்திரத்தில் அது எரிந்து சாம்பலானது. எனது ஒரு நமஸ்காரத்தையே இந்த தடியால் தாங்க முடியவில்லை என்றால் நீர் எப்படி தாங்குவீர் என்று அவர் கேட்டார். சந்நியாசி அவரது காலடியில் விழுந்து வணங்கினார். அம்பிகைக்கு ஆபரணங்கள் வாங்கிய கடனை அடைக்க அவர் அபர்ணா என்ற நாமத்தை கூறி வழிபட்டார். அம்பிகையே அந்த கடனை தீர்த்து வைத்தாள். பக்தன் கேட்கும் முன்னே அருளும் அன்னை அவள் என்பதற்கு இது ஒரு சான்று. ஆதி சங்கரர் லலிதா சகஸ்ரநாமத்திற்கு பாஷ்யம் எழுத நினைத்தபோது அம்பிகை ஒரு சிறுமியாக வந்து தடுத்தாள். இதன் மூலம் இந்த பணியை பாஸ்கரராயருக்காக அம்பிகை முன்கூட்டியே ஒதுக்கி வைத்ததை சங்கரர் தனது ஞான கண்ணால் உணர்ந்தார். இது அம்பிகையின் திருவுள்ளம். பாஸ்கரராயர் எழுதிய சௌபாக்கிய பாஸ்கரம் இன்றும் லலிதா சகஸ்ரநாமத்திற்கு மிகச்சிறந்த விளக்க உரையாக போற்றப்படுகிறது. இது வெறும் எழுத்தல்ல, அம்பிகையின் அருளால் பிறந்த ஞான பொக்கிஷம். ஒவ்வொரு சொல்லும் அம்பிகையின் புகழை பாடுகிறது. இன்று நாம் பல தெய்வங்களின் திருவுருவங்களை ஓவியங்களாக காண்கிறோம். ரவிவர்மா போன்ற கலைஞர்கள் அவற்றை நமக்கு தந்தார்கள். அதுபோல பாஸ்கரராயர் அம்பிகையின் நாமங்களை வார்த்தை ஓவியங்களாக நமக்கு தந்துள்ளார். பாஸ்கரராயர் லலிதா சகஸ்ரநாமத்திற்கு மட்டுமல்ல, வரிவஸ்யா ரகசியம், சேதுபந்தம் போன்ற 40க்கும் மேற்பட்ட உன்னதமான நூல்களை நமக்கு தந்துள்ளார். இவை ஸ்ரீ வித்யா மார்க்கத்தின் 3 தூண்களாக இன்றும் போற்றப்படுகின்றன. அவரது அறிவுத்திறன் அசாத்தியமானது. பாஸ்கரராயபுரம் இன்றும் ஒரு புண்ணிய ஸ்தலமாக விளங்குகிறது. அவரது வழி வந்தவர்கள் இன்றும் ஸ்ரீ வித்யா உபாசனையை போற்றி வருகிறார்கள். அந்த தெய்வீக மனம் இன்றும் தஞ்சை மண்ணில் கமழ்கிறது. பாஸ்கரராயர் இன்றும் நம்முடன் ஒரு உத்வேகமாக இருக்கிறார். அவரது மனைவி ஆனந்தியும் ஒரு சிறந்த உபாசகி. பாஸ்கரராயரின் மறைவிற்கு பிறகு அவர் வாழ்ந்த பாஸ்கரராயபுரத்தில் ஆனந்தவல்லி சமேத பாஸ்கரேஸ்வரர் ஆலயத்தை நிர்மாணித்து அவரது புகழை நிலைநாட்டினார். இன்றும் அந்த ஆலயம் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறது. பாஸ்கரராயரின் பக்தி மற்றும் ஞானம் இன்றும் நம்மை வியக்க வைக்கிறது. அம்பிகையை பூரணமாக சரணடைந்தால் அவளே நம்மை ஆட்கொள்வாள் என்பதற்கு இவரது வாழ்க்கை ஒரு சான்று. அம்பிகையின் பூரண அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நம. லலிதாம்பிகையே போற்றி.